அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான மக்களே, நாம் இப்போது கிளாக் டவரில் இருக்கக்கூடிய 9ஆம் ஃப்ளோரில் அமர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் இருந்து தான் நம்ம இப்போது காவத்துல்லாவை பார்க்குறோம். லாங் வியூவு, மாஷா அல்லாஹ். மக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு அங்கே ஏற்பட்டு கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால அல்ஹம்துலில்லாஹ் அங்கே வந்து வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, நோன்பு நோற்பதற்காக வேண்டிய சுன்னத்தான நோன்புகள் யார் நோக்கிறார்களோ அவர்களுக்கு ஹரம் நிர்வாகத்திலிருந்தே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா, அங்கே வந்து இஃப்தார் பேக் வந்து விநியோகம் செய்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதற்குண்டான விரிப்புகள் விரித்து வைத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ஒரு பக்கம் மக்கள் தொழுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அதனுடைய பிரம்மாண்டமான அந்த வியூவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பெண்களுக்கு தனி பகுதியும் ஆண்களுக்கு தனி பகுதியும் கார்பெட் அங்கே போடப்பட்டிருக்குது. அதில் வந்து மக்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது வந்து காபாவுடைய 3வது ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியை தான் நம்ம பார்க்குறோம். மகரிபுடைய நேரம் நமக்கு நெருங்கிக்கிட்டிருக்கிறதுனால இப்போ தான் லைட்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாருங்கள், அந்த போக்குவரத்துகள் உள்ளே போகக்கூடிய வழியும் வெளியே வரக்கூடிய வழியும் எந்த அளவுக்கு பேரிகார்டு போட்டு போலீஸார்கள் பாதுகாப்போடு அந்த இடத்த கையாளுறாங்க, எந்த அளவுக்கு வந்து சேஃப்டியாக அங்கே தொழக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்திருக்கிறாங்கிறத லாங் வியூவில் நீங்கள் வந்து மாஷா அல்லாஹ் இங்கேருந்து பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மேல் பகுதியை பொறுத்தவரையில் இங்கே வந்து ஷட்டல் சர்வீஸ் வந்து இருக்குது. அதாவது தவாப் செய்ய முடியாதவங்களுக்கு அவங்க இந்த மாதிரி வாகனங்கள் அங்கே நிறுத்த வைக்கப்பட்டிருக்குது. அதை நீங்கள் வந்து அந்த லாங் வியூவில் நீங்கள் பார்க்கலாம். அதில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அங்கே சுற்றி வருது பாருங்கள். ஒரு ஆள் உட்கார்ந்து தவாப் செய்வதாக இருந்தால் முடியாதவங்க, கால் முடியாதவங்க, அவங்க 400 ரியால் கிட்ட கொடுக்கணும், பே பண்ணணும். அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுகள் முன்ன பின்ன ஆகும். இது மேற்பகுதியை பொறுத்தவரையில் 4வது ஃப்ளோரில் வந்து ஒன்லி ஷட்டல்